பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்ப்பா, நான் தோனி ஃபேன். பயணம் தொடங்குது இங்கே, ஜென்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. கூலியோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து அதிக விலைக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ ஒரு 10 கோடி வியாபாரம் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் 5 கோடி தான் சொல்லுவேன். அதாவது இந்த நடிகனுடைய படம் வந்து அந்த நடிகனுடைய படத்தை விட அதிக விலைக்கு வித்திருக்கு. இந்த அஜெண்டாக்காக தான் இந்த பிம்பங்கள்லாம் கிரியேட் பண்ணப்படுது. விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நடிக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடாது. ஸோ மமிதா பைஜுக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வருஷத்துடைய ஹிட் மூவிஸ்னா என்னெல்லாம் சொல்லுங்க. டோட்டலாக எத்தனை படங்கள் வெற்றியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 திரைப்படங்களில் 13 திரைப்படம் தான் வெற்றி. அதில் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு வச்சிங்கன்னா டாப் மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறது. சார், தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் யூசேஜஸ் தான். நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணும்போது ஹாஸ்டல் வச்சுருந்தோம் பாஃப்டாவில். 2வது வருஷம் எனக்கு அந்த ஹாஸ்டலில் பக்கத்தில் வீட்டிலேருந்துலாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. வருஷத்துடைய பாதி கடந்தாச்சு. இந்த வருஷத்துடைய ஹிட் மூவிஸ்னா என்னெல்லாம் சொல்லுங்க. இப்போ 128 திரைப்படங்கள் இந்த 6 மாதத்தில் வெளியாகி இருக்கு. 128 திரைப்படங்கள். இது வந்து எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா, கடந்த வருஷம் வந்து 2024 ஜான் டு ஜூனில் 124 திரைப்படம், ஜான் டு ஜூன் 2023 120 திரைப்படம். இப்போ ஆவரேஜாக எத்தனை படம் வந்திருக்கு? 5 படம் வந்திருக்கு. வாரத்துக்கு எத்தனை படம்? 26 வாரங்களில் 5 படம் வந்திருக்கு. இதுதான் தமிழ் சினிமா நிலைமை. வாரத்துக்கு 5 படம், ஆனால் மக்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட கிடையாது. இப்போ டோட்டலாக எத்தனை படங்கள் வெற்றியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 திரைப்படங்களில் 13 திரைப்படம் தான் வெற்றி. வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்ச படங்கள் இருந்துச்சுன்னா 13 திரைப்படங்கள் தான். இது எந்த வகையில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸாக சொல்ல முடியும்? அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி இருந்துச்சுன்னா டாப் மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறது குட் பேட் அக்லி தான் சொல்லுவாங்க. 250 கோடி லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணியிருக்கு. அது பிறகு டிராகனோட வெற்றி எல்லாரும் பார்த்து வேந்த ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். டிராகன் பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மிக பெருசாக டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அதாவது 90 கோடி கிட்ட அந்த படம் வந்து 88-90 கோடி வந்து கிராஸ் கலெக்ஷன் ப்ளஸ் அதர் ரைட்ஸ் மூலமாக பெருசாக பண்ணியிருக்கு. தென் குடும்பஸ்தன், அப்புறம் சின்ன சின்ன படங்களில் பார்த்தீங்கன்னா மர்மர், அப்புறம் ஃபயர் பண்ணியிருக்கு. அதோட மாமன் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ வந்து ரெட்ரோ படம் வந்து வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பண்ணியிருக்கு. மதகஜராஜா தான் ஃபஸ்ட்டு வெற்றி. ஆனால் அதோட சேட்டலைட் டிஜிட்டல் வந்து வந்திருந்தனா இன்னும் ஓவராலாக பெரிய வெற்றியாக வணிக ரீதியில் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா. இப்படி ஒரு 13 படங்கள் வந்து வெற்றி படங்களாக மாறி இருக்கு. ஆனால் 13 படங்கள்ன்றது தமிழ் சினிமா பொறுத்தவரையும் கம்மியான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா 10% தான் வெற்றி அப்படின்னு வரும்போது மீதி 90% படங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். அதான் தமிழ் சினிமானுடைய இன்னைக்கு பெரிய சிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இந்த வெற்றியின் சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்தீங்கன்னா மார்கன் படம், நல்ல வெற்றி படம். இந்த 13 படத்தில் மார்கனும் இருக்குது. இப்போ மார்கன் படத்தை எடுத்திங்கன்னா அந்த டிஎன்ஏ ரெண்டுமே இப்போ ஓடிட்டு இருக்க படம், அதனால் அந்த லிஸ்ட்டில் நான் சொல்லலை. பட் அந்த 2 படமே வெற்றி படம் தான். இப்போ இதுவரையும் சொன்ன படங்கள் ப்ளஸ் டிஎன்ஏ அண்ட் மார்கன் எடுத்துட்டிங்கன்னா 13 திரைப்படங்கள். இப்போ இந்த டிஎன்ஏ படத்துக்கு அடுத்த கட்டமாக ஷோஸ் கிடைக்கிறதும் தியேட்டர் கிடைக்கிறதும் 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் வருது. இப்போ மார்கன் படத்தை அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 5 படம் வருது.
இதில் ஜுராசிக் பார்க் வந்து பயங்கர டிமாண்டு 3Dயில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனில் எப்படி படங்களுக்கு தியேட்டருக்கு ஷோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்குது. இப்போ வெற்றி படம் ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வதன்னு 5 படங்கள் வாரம் வருது. 2வது ஆடியன்ஸே உள்ளே வராமல் இருக்குது. 3வது ரிவ்யூஸ்ன்ற பேரில் படங்களை வந்து சிதைக்கிற விஷயங்கள். இதை மீறி தான் ஒரு 13 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இந்த 13 திரைப்படங்கள் ஓவராலாக சேர்ந்து இண்டஸ்ட்ரியாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரேட் கைடில் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதங்களில் 250 கோடி ரூபாய் கிட்ட ஒரு லாஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரிக்கு 250 கோடி லாஸ். ஆனால் இது கம்மியாக தான் பார்க்குறோம். ஆக்சுவலி 13-14% லாஸ்ன்றது மிக பெருசு கிடையாது. ஓகே, பரவாயில்ல, இவ்வளோ பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு காரணம் மிகப்பெரிய வெற்றிகள். ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் வந்து மாபெரும் வெற்றி, டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய வெற்றி. அதாவது அதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி வந்து 6-7 டைம்ஸ். அதே மாதிரி குடும்பஸ்தன் வந்து வெற்றி பார்த்தீங்கன்னா அதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5-6 டைம்ஸ் வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றிகள் டிராகன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி டபுள் த வெற்றி அப்படின்னு சொல்லலாம், 200% வெற்றி. இந்த மாதிரி வெற்றிகள் வந்து ஓவராலாக இண்டஸ்ட்ரியை பாசிட்டிவாக இந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கு. பட் பர்சன்டேஜாக வெற்றி ரொம்ப கம்மியாக இருக்குது. 10% படங்கள் தான் வெற்றி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி படங்களுடைய ரிலீஸை ரெகுலேஷன் கொண்டு வர்றது, அதாவது வரைமுறைப்படுத்தணும். 4 படம் மேலே வரக்கூடாது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வரைமுறைப்படுத்தணும். படங்கள் 2வது வாரம் 3வது வாரம் கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம எனேபிள் பண்ணணும். ப்ரொமோஷன் காஸ்ட்டை குறைக்கணும். ரிவ்யூஸ்ன்றதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரீம்லைன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலைவா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஆர்கே செல்வமணி சார் பேசியிருக்காரு, 24 மணி நேரம் அது கொடுங்கப்பா ஒரு படத்துக்கு செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு இருக்காரு. நேற்று பார்த்த புகழ் பேசியிருக்காரு. ஒரு தேசிங்க ராஜா 2ல் வந்து ஒரு 3 பேர் ரிவ்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க மிக பெருசாக. அது இன்றைக்கும் வந்து மார்கன் சக்ஸஸ் மீட்டில் சுசீந்திரன் சார் அதே சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வியூஸ்க்காகவும் ரிவ்யூ, அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபருக்காகவும் படங்களை வந்து மொத்தமாக கில் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாலா சார் கூட சொல்லியிருக்காரு. பாலா சாரும் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே ஒரு மூமெண்ட்டாக வந்திருக்குல்ல. ரிவ்யூஸ் என்பதை ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரி நல்லதுக்காக பண்ணுங்க. நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண வேணாம், டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை போய் ஓட்டணும் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. நல்லா இல்லாத படத்தை நல்லா தான் சொல்ல முடியும். ஆனால் எப்படி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற சில பாசிட்டிவ்களை சொல்லி நெகட்டிவ்களும் சொல்லி நீங்கள் வந்து ஓரளவு பாசிட்டிவாக முடிச்சிடலாம். ஓரளவு பாசிட்டிவ்னா இனிமேல் உங்கள் இஷ்டம்ப்பா, இது எனக்கு இந்த படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை, உங்கள் இஷ்டம்னு சொன்னாலும் ஓகே. ஆனால் மொத்தமாக இந்த படம் வந்து உங்கள் பணம் வேஸ்ட்டு, உங்கள் இது வேஸ்ட்டு, இது டைம் வேஸ்ட்டு அப்படின்னா போகணும்னு நினைக்கிறவங்க கூட போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன எபிசோட் மாதிரி படமே பார்க்காம இந்த ஒப்பீனியன் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு யாருமே திரையரங்கு வர மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். திரையரங்கு வர்றதுன்றது மக்கள் ரொம்ப செலக்டிவாக தான் வராங்க. அதாவது எல்லோருமே யுனானிமஸாக நல்லா இருக்கு சொன்னால் தவிர உள்ளே வரதுக்கு ஆடியன்ஸ் ரெடி இல்லை. இதை வந்து மாற்றணும் அப்படின்னா எல்லாருமே வரணும். அசோசியேஷன்ஸ் ஒன்றா இயங்கணும், ரிவ்யூஸ் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்டுனா அந்த டிசிப்ளினோட சரி ஓகே நம்ம ரொம்ப ஓவராக சொல்கிறோமா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம், கரெக்டான முறையில் சொல்லுவோம், பேலன்ஸ் பண்ணி சொல்லுவோம், ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி சொல்ல வேணாம் அப்படின்னு எல்லாரும் பண்ணணும். மக்கள் வந்து வேக்கப் ஆகணும். நான் வந்து ஓடிடியில் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மனப்பான்மை வரக்கூடாது. அப்புறம் யூடியூப்பில் வியூஸ்க்காகவும் சென்சேஷனுக்காகவும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஆக்டர்ஸ் பற்றியும் படங்களை பற்றியும் அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்கும். இந்த 6 months இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், கூலியோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து அதிக விலைக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இது விலைகள் அப்படின்னு வரும்போதே எனக்கு இருக்கிற பெரிய கொஸ்டின் மார்க் என்ன தெரியுமா, ஊடகங்கள் ஏன் இதை பெருசு பண்ணுது, ஊடகங்கள் இதையே பேசிகிட்டே இருக்காங்க, எல்லாருமே ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கிறது எதுக்குன்னா ஒரு அஜெண்டாவில் தான் எல்லாரும் பண்ணுறது. அதாவது இந்த நடிகனுடைய படம் வந்து அந்த நடிகனுடைய படத்தை விட அதிக விலைக்கு விற்றுருக்கு. இந்த அஜெண்டாக்காக தான் இந்த பிம்புகள்லாம் கிரியேட் பண்ணப்படுது. அதாவது இந்த படத்தை விட அந்த படம் அதிகமாக போயிருக்கு, அந்த படத்தை விட இது அதிகமாக போயிருக்கு. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த அஜெண்டானால என்ன பண்ணுறாங்க, அதை எது அவங்களுக்கு செட் ஆகுதோ சூட் ஆகுதோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு திரைப்படத்தினுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்றது ஒன்லி தயாரிப்பாளர் மட்டும்தான் தெரியும், அதை வாங்கினவர் தெரியும். அவங்க 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லாத போது அவங்க இன்டெரக்டாக சொல்கிறதெல்லாம் இவன் நம்ப வேண்டியது. இப்போ நானே என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு 10 கோடி வியாபாரம் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன், நான் 5 கோடி தான் சொல்லுவேன். ஏன்னா என் படம் மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகிருக்கு சொன்னால் தானே எனக்கு ஒரு கௌரவம் வெளியில், என்னை நம்புவாங்கல்ல. இப்போ நான் 15 கோடி சொல்கிறது நீங்களும் நம்பிட்டு அப்படியே 5 கோடி சொன்னீங்கன்னா நான் எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் செட் ஆகிடும், இது 5 கோடி தான் இந்த படம் வியாபாரம் அப்படின்னு. 10 கோடி நான் சொல்ல மாட்டேன், 10 கோடி நான் 5 கோடி தான் சொல்லிட்டு இருப்பேன். 5 கோடி 20 கோடி சொல்லுவேன். இப்போ இதை நீங்கள் நம்பிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்து வச்சிங்களேன், எல்லாருமே ஒரு எக்ஸாசரேஷனோட தான் போயிட்டுருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே இல்லை, உலக லெவலில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இதே வேலை தான். ஒரு படத்துடைய பட்ஜெட்டு இப்போ வந்து ஒரு படம் பட்ஜெட்டு 100 கோடி 120 கோடி வச்சுங்களேன், அந்த ப்ரொடியூசர் வந்து 300 கோடின்றது நம்ம எந்த வகையிலும் கொஸ்டின் பண்ணுறதே கிடையாது. அப்படியே 300 கோடி எழுதிட வேண்டியது. அந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்டு 300 கோடி, காசாக பணமாக எழுதிட வேண்டியது. 300 கோடி சொன்னார், 300 கோடி எழுதிட்டேன்னு. நான் வந்து நிறைய தடவை கேட்பேன், எப்படி 300 கோடி அவர் சொன்னார்னு எப்படியே பிளைண்டாக எழுதுறேன். அட்லீஸ்ட் யூ ஷுட் சே ஆஸ் கிளைம் பை த ப்ரொடியூசர் 300 crore சொல்லணும். யூ டோன்ட் சே யூ 300 crore சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு ஊடகமாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அப்போ சொல்லணும் ஆஸ் கிளைம்டு பை
இந்த ப்ரொடியூசரஸ் 300 crore அப்படின்னா அவர் பேரில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி போடலாம். அவர் தான் கிளைம் பண்ணாருன்னு. அவர் சொல்லாமல் நீங்களா ஒரு பட்ஜெட் நீங்கள் போடும்போது யாரோ சொன்னாங்க 300 கோடி அப்படின்னு போட்டு வேண்டியது. கடைசியில் அந்த படம் 100 கோடி 120 கோடி தான் இருக்கும். இதுதான் சினிமாவில் நடந்துட்டுருக்கு. இது வந்தால் கூலியினுடைய வியாபாரம் கம்மியாக இருக்குல்ல நான் சொல்லுங்க, நெகட்டிவ் தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தான் தெரியும்ல. இது ஏன் இது வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்கோம், இது ஏன் வந்து டார்கெட் அந்த படத்துக்கு நல்ல வியாபாரம் இருக்குன்னா அந்த ப்ரொடியூசர் ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பி லெட் தம் பி இது. நம்ம எதுக்கு இதில் உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருக்குது தான் என்னுடைய பாயிண்ட். அவங்க நல்லா சந்தோஷமாக விற்றுருக்காங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ணட்டும். அவங்களுடைய பார்ட்னர் தான் டிக்ளேர் பண்ணுவாங்களே தவிர அமௌண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம எதுக்கு அமௌண்ட் டிக்ளேர் பண்ணி பேசிட்டு இருக்கணும் நான் கேட்குறேன். இப்போதைக்கு என்னுடைய ஹாப்பினஸ் என்னென்னா, படம் நல்ல வியாபாரமாயிருக்கு, தெலுங்கு நல்ல வியாபாரமாயிருக்கு, பெரிய லெவலுக்கு வியாபாரமாயிருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பெரிய விலைக்கு வியாபாரமாயிருக்கு, தெலுங்கு ஏஷியன் சினிமாஸ் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. ஓவர்சீஸை வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது என்ன விலை, அந்த படத்தோட இது அதிகமாக, இந்த படத்தோட கம்மியாக, இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் என்னுடைய பசங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நடிக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். மமிதா பாய்ஜி ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டாங்கப்பா, அதை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும் பாவம். இது என்னன்னா, இப்போ ஒரு பர்சனலாக பேசுறத வெளியில் பேசக்கூடாதுன்றது ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கூட நீங்கள் கேமரா கட் பண்ணுங்க, அப்புறம் நான் கூட பேசுகிறேன், நீங்கள் போய் நீங்கள் பின்னாடி வாய்ஸ் ஓவரில் பேசிட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்கிறீங்க? இது எப்படி தப்பு இல்லை? ஸோ மமிதா பாய்ஜிக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பொண்ணு ஒரு வேலை ஆசையில் சொல்லியிருக்கலாம்ல, சார் உங்க கூட நான் வந்து ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதில் வந்து வேறு கேரக்டர் பண்ணுறேன், அப்படியே வந்து பண்ணலாம், அடுத்த படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லியிருந்தாரு வச்சுங்க. நீங்கள் வேறு விட்டு போகிறீங்க சினிமான்னா, இல்லை எலெக்ஷன் பிறகு பார்த்துக்கலாம் விடு, எதுக்கு நீ டென்ஷனாக வர, அது வந்து ஒரு ஃபேனுக்கு சொல்கிற மாதிரி, ஃபேனுக்கு வந்து ஆறுதலாக சொல்கிற ஒரு வார்த்தை. ஓகேங்களா? ஆறுதல்னா கவலைப்படாத, நம்ம வந்து எலெக்ஷன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஓகே, இதோட முடிஞ்சிடும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் பண்ண தேவையில்லை. அவருக்கு வந்து கூட நடிக்கிற ஒரு சக நடிக்கைக்கு ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷனுக்காக சொல்லியிருக்கலாம். இதை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஐயோ இவர் அரசியலில் ஒரு நம்பிக்கை இல்லை, அதனால் அடுத்த படம் பண்ண போகிறாரு, 70 வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், ஐயோ எவ்வளோயா பிம்பம் கட்டமைப்பீங்க. அவரே நினச்சிருப்பாரு, ஐயோ எங்கே பேசுகிறானா மாட்டிக்கிறனாடா அப்படின்னு இப்போ பயப்படுறாரு. அவர் பேசுறதுக்கு பயப்படுவார்ல, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. சரி, நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அவரை திருப்பி நடிக்கணும். எப்படி பவன் கல்யாண் வந்து தெலுங்கு சினிமாவில் 3 படம் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, அவர் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அரசியலையும் சினிமாவும் பேலன்ஸ் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய படம் வந்து இப்போ ஹரிஹர மலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிஸ்னஸ் ஆகுது, பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதான் என்னுடைய கேள்வி. ஓகே, அரசியலில் ஜெயிச்சிட்டோம்னா அது வேறு விஷயம். உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணலன்னா நீங்கள் படம் பண்ண தேவையில்லை. பட் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணும்போது ஏன் நடிக்கக்கூடாது? இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக நான் பல முறை நான் சொல்லிட்டேன். விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஓப்பனிங், அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, அவர் படம் வந்தாலே இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறது, அட்வான்ஸ் புக்கிங் 4 நாளும் புக் ஆயிடுறது, இப்படிப்பட்ட சாதனைகளாக பண்ணிட்டு வர ஒரு நடிகர் இதனால் இண்டஸ்ட்ரி விட்டு நான் போகிறேன், இதுதான் லாஸ்ட் படம் சொல்லும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகுது இல்லை. தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா வளர்ச்சி வந்து எப்படி வளர்ச்சி வரும்? மிகப்பெரிய நடிகர்கள்லாம் தொடர்ந்து படம் பண்ணால் தான் வளர்ச்சி வரும், இல்லைனா எப்படி வளர்ச்சி எங்கே வந்துடும்? இப்போது விஜய் சார் 2026 முடிஞ்சிச்சு வச்சிங்களேன், 2026 எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கும்? இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கிடைக்காதுல்ல. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி வரும்? அப்போ இருக்கிறவங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட முடியாதுல்ல. அதுக்காக நம்ம வந்து அவர் தொடர்ந்து நடிக்கணும்னு நம்ம கேட்கறது நியாயம்தான். ஆனால் இதை வந்து ஒரு நெகட்டிவாக அவன் கொண்டு போக தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் அவர் அடுத்தடுத்து படம் நடிக்கிறேன்னு சொன்னார்னா வெல்கம் சார், வாங்க தலைவா, வாங்க தளபதி, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் படங்களை பார்க்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் திருப்பி பேசுறதுக்கும். ஊரில் இருக்கலாம் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, விஜய் சொம்புன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விஜய் சொம்புன்னு ஓப்பனாக சொல்லி நான் படத்தை வெல்கம் பண்ணுறதா சொல்ல விஜய் சாருக்கு. சார், தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் யூசேஜஸ் தான் பெரிய பிரச்சனை. தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியாவிலே பெரிய பிரச்சனை, உலக லெவலில் பெரிய பிரச்சனையே போதை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரக் அப்படின்றது உலக லெவலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் பல மாநிலங்களில் போனீங்கன்னா, பஞ்சாப்லாம் போனீங்கன்னா, குஜராத்லாம் போனீங்கன்னா, ட்ரக் மாஃபியா, ட்ரக் டிரான்சாக்ஷன், ட்ரக் பிஸ்னஸ்ன்றது பெரிய லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் பஞ்சாப் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான லாஸே கொண்டு வந்திருக்காங்க, சட்டங்களை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்தளவு பிரச்சனைலாம் கிடையாது. ட்ரக்ன்றது அங்கங்கே இருக்கே தவிர மற்றபடி ஓவராலாக பஞ்சாப் மாதிரி குஜராத் மாதிரிலாம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ட்ரக்னு எடுத்திங்கன்னா இந்த மாநிலங்கள் சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னா, தேர் ஆல் பார்டர் ஸ்டேட்ஸ். பாகிஸ்தான் ப்ளஸ் இந்த நாடுகள்லேருந்து கண்டினியூஸாக ட்ரக் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து ட்ரக் வந்துகிட்டே இருக்குது. அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரக்கில் வந்து அஃபெக்டான ஸ்டேட்ஸாக பார்க்குறாங்க இந்தியா மொத்தமே. இப்போது இங்கே வந்து அப்படியே வந்துட்டு கேரளா வந்து நிறைய ட்ரக்னால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் அகெயின், அதுவும் வந்து அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவராலாக தமிழ்நாடு வந்து யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு அப்படியே பரவிடுச்சு. இது காரணம் வந்து நம்ம எல்லா காலேஜஸும் வந்த பிறகு பல காலேஜஸில் பல மாநிலங்களிலிருந்து மக்கள்லாம் இங்கே படிக்க ஆரம்பித்தாங்க.
பல மாணவர்கள் பல மாநிலங்கள் வந்த உடனே இந்த ட்ரக் மாஃபியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ண முடியும். அதாவது வெளி மாநில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பழக்கப்படுத்த முடியும். நம்ம மாநில ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ட்ரக்கில் கொண்டு வர முடியாது. நம்ம மாநில ஸ்டூடெண்ட்ஸை அடித்து உதச்சி வளர்க்குற பேரண்ட்ஸ் தான் நம்மலாம் வந்து பசங்களை வந்து ஒரு கண்ட்ரோலோட வீட்டுக்கு ஒழுங்காக வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சால் ஒழுங்கு பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்வோம். இந்த ஹாஸ்டல் தங்குறவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரக்னு வரும். இது நான் வந்து எந்த பேசிஸில் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணும்போது ஹாஸ்டல் வச்சுருந்தோம் பாஃப்டாவில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல் வருஷம் நான் வைக்கும்போது நான் வந்து ஹாஸ்டல் கண்டிப்பாக ரன் பண்ணணும், ஃபுட்டு கொடுக்கணும், அவங்க தங்குறதுக்கெல்லாம் ப்ராப்பராக ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். 2வது வருஷம் எனக்கு அந்த ஹாஸ்டலில் பக்கத்தில் வீட்டிலேருந்துலாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு, பசங்கள்லாம் ட்ரக் அடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே நான் நம்பவே இல்லை. என்னது பசங்க ட்ரக் அடிக்கிறானுங்களா அப்படின்னு. ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க. பல மாநிலங்கள்லாம் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ். நான் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு உள்ளே போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, குவார்ட்டர் பாட்டில் நிறைய இருக்குது. அவங்க எதிர்பார்க்கல நான் திடீர்னு உள்ள என்ட்ரி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பசங்க எதிர்பார்க்கல. கிளாஸ் இருக்கும்போது உள்ளே போயிட்டேன். கிளாஸ் இங்கே போயிட்டுருக்கு இன்ஸ்டியூட்டில். நான் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆச்சு. நான் சொல்கிறது 7 வருஷம் முன்னாடி. அப்போ இந்த 7 வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த ட்ரக் மாஃபியா, அந்த ட்ரக் கும்பல். அப்போ போகும்போது ட்ரக் ஸ்மெல்லாம் வந்தது. 3 ரூமில் ட்ரக் வரும்போது அந்த பசங்களை பிடிச்சி அப்புறம் அந்த பசங்கள்லேருந்து கேட்டுக்கும் போது தான் எனக்கு தெரிய வருது, ஒத்துக்கிட்டாங்க. இல்லை சார் அவன் கொண்டு வந்தான், இவன் கொண்டு வந்தான், அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு ஆளாளுக்கு ப்ளேம் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த வருஷம் நாங்கள் டிசைட் பண்ணோம் இனிமேல் நாங்கள் ஹாஸ்டல் ரன் பண்ணல. ஏன்னா பக்கத்து நெய்பர்லாம் எங்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த பசங்க ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தூக்கி போடுறானுங்க அந்த பேப்பர்லாம், ஸ்மோக் பண்ணால் ஓகே சார், ட்ரக்குன்றது எங்களுக்கு அப்படி ஸ்மெல் அடிக்குது வீட்டில் அப்படின்னு. நான் எதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, நான் அப்போ பார்த்து நான் பயந்து போயிட்டு இந்த இது நம்ம பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நான் ஹாஸ்டலே நிறுத்திட்டேன். எனக்கு வேண்டாப்பா இந்த ஹாஸ்டல் பிஸ்னஸே எனக்கு வேணாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒரு இயக்குனரோ ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணும்போது அவர் என்கிட்ட கால் பண்ணி இதே சொன்னார், சார் இந்த ஜென்ரேஷன் எங்கே போயிட்டுருக்கு, இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக வந்து ட்ரக்கில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. நான் வருத்தப்படுறேன். ஏன்னா எங்கள் ஹாஸ்டலும் இதுதான் பார்த்தேன், இந்த பசங்க வந்து ட்ரக் அடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னாரு. அவரும் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணி அதை பார்த்து அவரும் ஷாக் ஆனார். அப்போது நம்ம சமுதாயம் ஃபுல்லாக பொறுவேடி போயிருக்கிற விஷயமா என்ன பார்க்குறேன்னா ட்ரக் என்பது. இதில் சினிமான்றது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் சினிமா கற்றுக்கிறவங்க வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரக்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் இருக்கும். இது ஏதோ ஒரு ஹை அவங்களுக்கு கொடுக்குது. இதை வந்து நம்ம வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஆனால் சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்களோ இது பயமுறுத்தும். அட்லீஸ்ட் இனிமேல் எடுக்கக்கூடாது, நம்மளை வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டா நம்ம கரியரே போயிடும். அதனால் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை பல பேருக்கு வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். பர்டிகுலர் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருக்குமே ஐயோ ட்ரக்கு பக்கம் போவானா இல்லைனா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் ஆகிடுவோம் அப்படின்ற பயம் வந்தாலே ஒரு மாற்றம் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். போலீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் 2026 வரும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சின்மயி மேமோடைய பேன் நீக்கப்படுமா? சின்மயி மேமோடைய பேனெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. யார் இதை வந்து பேன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. என்ன காரணம்னா, சின்மயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க டப்பிங் யூனியில் மெம்பராக இல்லை, அதனால் அவங்க டப்பிங் பண்ண முடியாத தவிர பாடல் பாடுறதுக்கு யாருமே பேன் பண்ணல. அவங்களுக்குள்ளே ஒரு ஏதோ கன்ஃபியூஷன் என்ன போயிட்டுருக்குன்னா, இங்கே பாடல் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ ரஹ்மான் சார் வந்து அவங்கள வச்சு பாடல் எடுத்து தான் இருக்காரு, டீமான் படம் பாடல் எடுத்திருக்காரு. இப்போ படத்தில் வருது இல்லை, படத்தில் யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அவங்க பாடினா எடுத்துக்க மாட்டோம், படத்தில் வைக்க மாட்டோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க டப்பிங் யூனியில் மெம்பராக இல்லாதது டப்பிங் பண்ணக்கூடாதுன்றதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு பல பேருக்கு, என்னதான் ஐயோ இவங்களை பேன் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு தவறான அபிப்பிராயத்தில் இருக்காங்க. சின்மயி மேம் இஸ் மோர் தென் வெல்கம் டு பி. இங்கே இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அவங்கள வெல்கம் பண்ணணும். அவங்கள அவ்வளோ பெரிய டேலண்ட் அவங்க. இங்கே இருக்கிற யாருக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அவங்க பாடல் பண்ணால் அந்த பாடல் படத்தில் இருக்கக்கூடாதுன்னு எந்த பேனுமே கிடையாது இண்டஸ்ட்ரியில். யாருமே என்றைக்குமே ஒரு பேன் பண்ணதே கிடையாது. பாடலை பொறுத்தவரைக்கும் எந்த பேனுமே கிடையாது அவங்களுக்கு. டப்பிங் மட்டும்தான் யூனியனில் இருக்கிற அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா எந்த சிக்கலுமே கிடையாது. டப்பிங் யூனியில் அவங்க மெம்பராக இல்லை, அவங்க டப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். சமந்தாவுக்கு பல படங்களுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ சமந்தா மட்டும் இல்லை, பல பேருக்கு வந்து த்ரிஷாக்கு எல்லாருக்குமே அவங்க வாய்ஸ் தான் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டப்பிங் பண்ண தான் நம்மளுக்கு ஆசை. ஆனால் அந்த டப்பிங் யூனியனுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டப்பிங்கும் பண்ணலாம். இப்போ சாங்கை பொறுத்தவரைக்கும் யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணல. இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே அவங்க வந்து அவங்க பாடல் பண்ணிங்கன்னா படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ கிடையாதுன்றது நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எதுவுமே கிடையாது, அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து குரல் கொடுக்கறது பாடுறதுக்கும் வாய்ப்பு வர மாட்டேன், டப்பிங்க்கும் வாய்ப்பு வரமாட்டேன்றது வேற, பேன்ன்றது வேற. பேன்ன்றது வந்து இப்போதைக்கு அவங்கள டப்பிங்கில் அவங்க பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டப்பிங் அவங்க மெம்பர் இல்லை, மெம்பர் இல்லாதவங்க டப்பிங் பண்ண முடியாதுன்றது அவங்களோட விதி. எது அந்த யூனியனுடைய விதி. அது மட்டும்தான். அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. யாருக்கு சின்மய்க்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ராதாரவி சார்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து
ரெனியூவல் பண்ணல அப்படிங்கிறது தான். அப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், திருப்பி ரெனியூவல் பண்றதுல பெரிய விஷயம் இருக்கா? இல்லை, அது பர்சனலாக நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் ரெனியூவல் பண்ணலன்னு ஆரம்பிச்சு அது பிறகு பர்சனல் அலிகேஷன் வந்து கோர்ட்டு இதெல்லாம் போயிருக்கு. இது 2 பேரும் உட்காந்து, அதாவது ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருக்கவங்களும் அசோசியேஷனுடைய ஆஃபீஸ் பேரஸும் உட்காந்தாங்கன்னா இது பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு 2 பேரும் முன் வரணும்ல, அசோசியேஷனும் முன் வரணும், இவங்களும் முன் வரணும். வந்தால் ஈஸியாக பண்ண முடியும். அது டப்பிங் பொறுத்த வரையும். ஆனால் பாடலை பொறுத்த வரையும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போது இமான் வந்து சமீபத்தில் போட்டார், நான் வந்து சின்மையோட பாடல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாரும் யாருமே ஒன்றும் சொல்லியே, வெல்கம் ப்ளீஸ் பண்ணுங்க தான் சொல்கிறோம். எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இந்த பாடலுக்கு சின்மையை செட் ஆவாங்கன்னா ப்ளீஸ் அவங்களை மேக் யூஸ் ஆஃபர் தான் எல்லாரும் நம்ம சொல்கிறோம். ஸோ டப்பிங் மட்டும்தான் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைனா டப்பிங் நம்மளுக்கு எதிர நிற்கும்ல, சார் எங்கள் நான் மெம்பர் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டப்பிங் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்குலாம் ஒரே ஒரு சிக்கல் வந்து டப்பிங் படத்தை மட்டும் தவிர பின்னணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சின்மை அவர்களுடைய வாய்ஸ் நம்ம திருப்பி கேட்கணும் தான் ஆசைப்படுறோம். இந்த 6 மாதத்தில் வந்து நீங்கள் சொன்ன லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் அல்லது மினிமம் பட்ஜெட் படங்கள் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான படங்களை வந்து முன்னிறுத்துறதுக்கோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ என்ன வழி சார் பண்ணலாம்? இப்போ என்னென்னா செலக்டிவான படங்கள் தான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி படம் எடுத்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், அப்புறம் வந்து குடும்பஸ்தன், அப்புறம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில். ஆனால் இதெல்லாம் ரொம்ப லிமிடெட் படம். 98 படம் வெளியாகி இருக்கு. நம்ம சொன்னது ஹேண்ட்ஃபுல்லாக படங்கள். எத்தனை படம் வெளியாகி இருக்கு? 98 திரைப்படங்கள், சிறிய மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள். அதில் நம்ம பேசுறது ஒரு 6 படம் தான், இல்லை 7 படம் மேக்ஸிமம். இப்போ மீறி 8 படம் வச்சுங்களேன், மீதி 90 படம் வாஷ் அவுட். என்ன பிரச்சனைனா செலக்டிவான படத்தை நான் பார்க்குறேன், செலக்டிவான ஒரு படத்தை போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் வரமாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் வந்தது காரணம் பல விஷயங்கள் நம்ம பேசுறது தான். ரிவ்யூஸ் இருக்கலாம், திரையரங்கில் படம் ஸ்க்ரீன் ஷோ இல்லாமல் இருக்கலாம், மக்கள் மத்தியிலே ஒரு இனர்ஷியா இருக்கலாம். இனர்ஷியானா சின்ன படத்தெல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாம், எதுக்கு இந்த படத்தை போய் பார்க்கணும், இல்லை ரிவ்யூ ஒன்றும் பெருசாக இல்லை, மிக்ஸ்டாக இருக்குது, டிவைடடாக இருக்குது, ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது இல்லை, இந்த படம்லாம் வந்து கெஸ்ட் இதெல்லாம் போய் திரையரங்கில் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஏதோ ஒரு காரணத்தினால மக்கள் உள்ளே வரதே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எப்படியாவது மக்களை உள்ளே கொண்டு வரணும். மக்கள் வராங்க, திரையரங்கு வந்து படம் பார்க்குறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போது ஜுராசிக் பார்க் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்கும் 4 ஷோ கொடுக்குறாங்க 3Dயில். அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அட்வான்ஸ் புக்கிங் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த படத்துக்கு. அப்போது திரையரங்கு வராங்கல்ல, அவங்க ஜுராசிக் பார்க்கை பார்க்கணும்னு வந்துடுறாங்கல்ல. இப்போ அஜித் சார் படத்தை நீங்கள் போடுங்க, இப்போ வந்து அடுத்தது அஜித் சார் படமோ இல்லை விஜய் சார் படமோ போடுங்க, இப்போ ரஜினி சார் படம் கூலி போடுங்க, அட்வான்ஸ் புக்கிங் போட்டோன்னே உடனே அட்வான்ஸ் புக்கிங் பெருசாக வருதா இல்லையா? அப்போது நம்ம என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு தேவைப்படுற படத்துக்கு அவங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வர ரெடியாக தான் இருக்காங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னென்னா எல்லா படத்துக்கும் வர வைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் மாறணும், எல்லா படங்களையும் பார்க்குற மூடு வரணும், ரிவ்யூஸ் எல்லா படங்களும் கொடுக்கணும், ஓரளவாவது பேலன்ஸ்டான ரிவ்யூஸ் வரணும், மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான பல விஷயங்கள் நடக்கணும். அந்த விஷயங்கள்லாம் நடந்தால் தான் இந்த மாற்றம் வரும். இல்லைன்னா செலக்டிவாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம காலங்காலமாக அதே பேசிகிட்டு இருப்போம், ஒரு குடும்பஸ்தன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். நான் கேட்குறது சரி சார், இதெல்லாம் 98 படத்தில் 8 படம், 90 படத்தை என்ன பண்ணீங்க? அந்த 90 படத்தை மொத்தமாக ஒழிச்சிட்டிங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒன்றுமே கிடைக்காம பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறது மீடியம் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் படங்கள். அந்த ப்ரொடியூசர் ஒன்றுமே கிடைக்கலன்னா நான் நிஜமாக சொல்கிறேன் 10% கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இன்வெஸ்ட் பண்ண 10% தொகை கூட கிடைக்காம அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு பல பேர் தெரியும், அவங்க 3 கோடி 2.5 கோடி போட்டுட்டு ஒரு காசு இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போன பல ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க வேதனையில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் வேதனையே கிடையாது. அவங்களுக்கு 4 படம் வருது, அந்த 4 படத்தை ரிவ்யூ பண்ணுவோம், 4 படத்தை பேசுவோம், 4 படத்தை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போகிறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் லாஸ் கிடையாது. ஆனால் இந்த 4 படத்தை இந்த தயாரிப்பாளர் எந்த அளவு நஷ்டமடைகிறாருன்னு அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ரிவ்யூ பண்ணிவிடுவோம், நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், வெளியில் பேசும்போது படத்தை பற்றி ஓரளவாவது சப்போர்ட் பண்ணி பேசிடுவோம். இந்த படத்தை என்னால் முடிஞ்ச சப்போர்ட், இப்போது ஒரு 4 படத்தை நான் பாராட்டி நான் பேசி முடிச்சிட்டேன்னா என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். நான் வந்து எல்லா படத்துக்கும் வந்து 1000 டிக்கெட் வாங்கி கொடுத்து படத்தை பார்க்க வைக்கணும், எனக்கு அந்தளவு காசு என்னால் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? பட் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேனா இல்லையா? என்னால் முடிஞ்சது அந்த 4 படங்களுக்கு ஒரு ஆதரவு நம்ம பண்ணிவிட்டு அந்த படங்களை பற்றி ட்வீட் பண்ணி அந்த படங்களை வந்து ஏதோ வகையில் பேசி அதோட என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 100 பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் உருவாங்கல்ல. அப்போ வெளிவர போகிற எல்லா படங்களுக்கும் பேசுவாங்கள்ல. இன்றைக்கி நான் வந்து மார்கன் படத்தினுடைய இதை தேங்க்யூ மீட்டில் நான் பேசின ஒரே விஷயம் என்னென்னா, மார்கன் படத்தை வந்து பாராட்டி அவ்வளோ நல்ல படம், அதே மாதிரி டிஎன்ஏ படத்தை பாராட்டி பேசின நம்பர் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுத்து பாருங்களேன், ஹேண்ட்ஃபுல். நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் எடுத்து பாருங்களேன், 2-3 பேர் 3 பேர் பேசியிருப்பாங்க. ஒரு டிஎன்ஏ சூப்பரான படம், ஒரு படம் வந்து இப்போ மார்கன் வந்திருக்கு, ரொம்ப சூப்பரான படம். இப்போ இந்த படங்களை பாராட்டி நீங்கள் ட்வீட் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ போட்டாலோ என்ன குறைஞ்சிருவீங்க? நான் கேட்குறது ப்ரொடியூசர்ஸும் இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும். அவ்வளோ பிஸியாக நீங்கள் த்ரூ அவுட் த டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் எடுத்து ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம முடிஞ்சது இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு டிஎன்ஏ இருந்தாலும் சரி, ஒரு இது வந்து ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 வாரம் கழிச்சு, ஓ ஐ மிஸ்ட் வாட்சிங் தி ஃபிலிம், நவ் ஒன்லி ஐ வாட்ச்ட் இட். என்ன யூஸ்? அதுக்குள்ளே தியேட்டர் விட்டே போயிடுச்சு படம். நீங்கள்
இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு இயக்குனராக இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு படம் நல்ல டாக் வருதுன்னா ட்வீட் பண்ணி விஷ் பண்ணுங்க. நீங்கள் படம் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நோ த லாட் ஆஃப் குட் டாக் அரௌண்ட் த ஃபிலிம். ஐ விஷ் த ஃபிலிம் கிராண்ட் சக்ஸஸ். அதை போஸ்டரோட போட்டிங்கன்னா போகிறோம், உங்கள் ஃபாலோவர்ஸ் மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கலாம். ஓ படம் நல்லா இருக்காமே, இவரே சொல்லிட்டாரு, போய் பார்ப்போம் இந்த படம். ஒரு 10 பேர் பார்த்தா 100 பேர் பார்த்தா கலெக்ஷன் வருதா இல்லையா? இது ஏன் வந்து இயக்குநர்கள் பண்ணுறதில்ல, இது ஏன் தயாரிப்பாளர்கள் பண்ணுறதில்ல, இது ஏன் வந்து நடிகர்கள் பண்ணுறதில்ல? இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு அதை தான் நான் கேட்டேன். அப்போ நான் கெஞ்சி கேட்கணும். அப்போ ஒரு தயாரிப்பாளர்னா நான் வந்து ஃபோன் பண்ணி சார் படம் பாருங்கள் சார் படம் பாருங்கள். ஏற்கனவே நான் கெஞ்சிட்டு இருக்கேன், ஏதாவது படம் பாருங்கள். நல்ல படம் எடுக்கிறதுக்கே ஒரு போராட்டம். அதை நல்ல படம் எடுத்த பிறகு நான் போராடணும், உங்களை படம் பார்க்க வைக்கிறதுக்கு நான் போராடணும். அப்போ தான் நீங்கள் ட்வீட் பண்ணுவீங்கன்னா அப்போ யூ நாட் பீயிங் என்ன சொல்கிறது, இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்களே. நான் கேட்டால் தான் படம் பார்ப்பேன், நான் கேட்டால் தான் அதை பற்றி ட்வீட் போடுவேன்னா அப்போ யூ நாட் பீயிங் சப்போர்ட்டிவ் இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து ஓப்பனாகவே நான் சொன்னேன், இது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். எல்லாருமே இண்டஸ்ட்ரி இருக்கவங்கலாம் ப்ளீஸ் வேக் அப் டு சப்போர்ட் அதர் ஃபிலிம்ஸ். எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம், இந்த நடிகர் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் எதுவும் கண்டுக்க போகிறது இல்லைன்னா எப்படி இந்த இண்டஸ்ட்ரி மாறும்? ஆனால் உங்கள் படம் வரும்போது மட்டும் உங்கள் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இப்போ உங்கள் படம் வந்தால் நான் நினைக்கிறீங்க என் படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, யாருமே ட்வீட் பண்ணல நினைப்பீங்களா இல்லையா? அப்போது நீங்கள் இப்போ ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணல. சொல்லுவாங்க பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் திஸ் வேர்ல்டு. இதுதான் காந்திஜி சொன்னது. அதாவது என்ன சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூ பி த சேஞ்ச். உன்னிடம் தொடங்கு. தென் ஒன்லி த சேஞ்ச் வில் கம். நான் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், நான் படம்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் நீ எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுவாங்க உங்களுக்கு? அப்போ எல்லாரும் மீதி பேரும் அதே தானே பிகேவ் பண்ணுவாங்க. என் படத்தை நீ சப்போர்ட் பண்ணல, உன் படத்தை நான் சப்போர்ட் பண்ணல. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பெருசாக வளரும்? பேசிக்காக நான் வந்து பார்த்துருக்கேன், மகேஷ் பாபு சாரை பார்ப்பேன். ஒரு நல்ல படம் வந்ததுன்னா வச்சுங்களேன், தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, அவர் உடனே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்லேருந்து வச்சுங்களேன், மகேஷ் பாபு உடனே பார்த்துருவார். பார்த்த உடனே ட்வீட் போட்டுருவார், பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி போட்டுருவார். அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் தெலுங்கு சினிமா சூப்பர் ஸ்டார். எனக்கே ஆச்சரியமா எப்படா இவரெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய தடவை அவரை வாழ்த்தி நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். மகேஷ் பாபு சார், யூ ஆர் ரியலி a gem of a person and a சூப்பர் ஸ்டார். எதுக்கு எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்து வாழ்த்து சொல்லணும்? அவர் பார்க்குறாரு, பார்த்தீங்களா, டைம் எடுத்து பார்க்குறாரு, ஒரு படத்தையும் பார்க்குறாரு. ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சுனாலே போகிறோம், பாசிட்டிவான ரிவ்யூ தானே, உடனே அந்த படத்தை பார்க்கணும், ஒரு ட்வீட் போடணும், சப்போர்ட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறார்? தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, தமிழ் சினிமா சப்போர்ட் பண்ணி ஏன் ஒரு மகேஷ் பாபு பண்ணுறாரு? உதாரணம் மகேஷ் பாபா சொல்கிறேன், நானே அதே பண்ணுறாரு. இப்போ நான் கேட்க வர்றது அந்த ஒரு மனப்பான்மை ஏன் இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், நடிகர் மட்டுமே டார்கெட் பண்ண வேணாம், நான் சொல்கிறது ஏன் தயாரிப்பாளர்களுக்கு இல்லை, ஏன் வந்து டைரக்டர்ஸ்க்கு இல்லை? அவ்வளோ பேர் பிஸியாக ஷூட்டிங்கில் இருக்கீங்க, எல்லாருமே அப்படிலாம் கிடையாது இல்லை. ஏன் டைம் எடுத்து ஒரு படத்தை சப்போர்ட்டாக நீங்கள் இறங்க மாட்டேன்றீங்க? ஒரு 2 மணி நேரம் உழைப்பதுனே, ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கறது உழைப்பாக சொல்ல மாட்டேன். இட்ஸ் a pleasure to watch a film. Watch it and then put a tweet and support the film and that's it. Over. Your job is over. இதெல்லாம் நடக்காமல் இந்த இண்டஸ்ட்ரி மாறாது. நம்ம ஆடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணோம், ஆடியன்ஸ் மட்டும் என் படத்தை சப்போர்ட் பண்ணணும், ரிவ்யூஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணால் பத்தாது. இருக்கிற எல்லாருமே இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி நல்லபடியாக வரும். அடுத்த 6 மாதங்களில் நம்ம பேசுகிறோம்ல, இவ்வளோ பேசுகிறோம்ல, அதனுடைய மாற்றங்களாக 1-2 பேர் மாறினாலே நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.